இங்க வந்த உடனே வந்து ஜெபிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்டிங்ல எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. அது என்ன சொல்லுவோம், எனக்கு நிறைய கட்டுகள் இருக்கு, பாவக்கிரிகள் இருக்கு, நம்ம டெய்லி மொபைல் ஃபோன் யூஸ் பண்றோம், ஒர்க் பண்றோம், சரியா ஜெபிக்கிறது இல்லை, நம்ம எப்படி ஜெபம் பண்ண போறோம் சொன்ன உடனே நீங்க வந்து தன்னாலே சொன்னீங்க ஃபர்ஸ்ட் அதை நம்ம தடையா உடைக்கணும், அப்பதான் நம்ம ஜெபிக்க முடியும், ஜெபிக்கிற ஜெபம் வந்து கேட்கப்படும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்பவுமே ஆண்டவர் வந்து என்ன நிரப்ப ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் வந்து தலைமுறையா பின்தொடர்ந்து வருகிற சாபத்துக்கு தடையை உடைக்கணும் அப்படின்னு நீங்க ப்ரேயர் பண்ண உடனே ஆண்டவர் ரொம்ப நிரப்பினாரு. இங்க வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப நிரப்பும் போது எனக்கு அந்த எங்க பாட்டி தாத்தா கிட்ட இருந்த சாப தடைகள் உடைக்கப்பட்டது எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. ஆமா, சாபம் இந்த மாதிரி சொல்றீங்க. அதேதான் என் தங்கச்சி சொல்றது போல அவங்க வந்து தெய்வங்கள். ஆமா, ஆனா நாங்க எல்லாருமே இப்போ தொடர்ந்து ரசிக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்க வந்து ஊழியர் எல்லாம் பண்ணோம். விடுதலை கொடுத்துட்டாரா? அந்த போராட்டத்துல விடுதலை கொடுத்துட்டார்.